ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தல்ரி சீரிஸோட 8வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 7 எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத பார்த்துட்டு இத கன்டின்யூ பண்ணுங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா வரத பார்த்த ஹீரோ அப்பா, "என்ன நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களான்னு?" கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ "அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பான்னு" சொல்லும்போது ஹீரோயின் ஓடி வந்துறாங்க வீட்டுக்குள்ள. இதெல்லாம் ஹீரோயின் அம்மா பார்க்கறாங்க. ஹீரோ அப்பா பயங்கரமா குடிக்கிறாரு. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாரி ஆகுது. இப்ப இங்க ஹீரோயின் அப்பா யாருக்குமே தெரியாம மருந்த ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின் அம்மாக்கு குடுக்குறாரு. சொல்றாரு, "இந்த மாரி நம்ம பசங்களுக்கு சொல்லிடலாம் உனக்கு இருக்க நோய. நம்மளே மறைச்சு வச்சுட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்கறத" சொல்றாரு. ஹீரோயினோட தங்கச்சி இருப்பால, அவ பொண்ணுகிட்ட கேக்குறா, "நீ எதுக்கு நேத்து என்ன அத்தைன்னு கூப்பிட்ட அந்த பையன் முன்னாடி?" அப்படின்னு கேட்கும்போது அவ, "எம்மா எனக்கு நிறைய ஹோம்வொர்க்லாம் இருக்கு. நான் கிளம்புறேன் பாய்ன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுவா அவ. மறுநாள் ஆகுது. இந்த ஹீரோயின் அம்மா கேங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ வேற யாரையுமே லவ் பண்ண தானே, அவன் 8, 10 வருஷமா அப்படியே தானே இருக்கிறான் அப்படின்னு இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தி, "ஏய் அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா சிட்டிக்குலாம் போனாங்க தெரியுமா?" அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் அந்த செகண்ட் ஹீரோ அங்க தான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றான், "நானும் தான் உங்க கூட போனேன்" அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அங்க இருந்து ஒரு ஆன்டி வந்து, "ஏன்டா உனக்கு அறிவு இல்லையாடா? 2 சின்ன சிறுசுங்க போதுங்க, கூடயே பின்னாடியே நீயும் போயிருக்க. ரொமான்ஸ்னா உனக்கு என்னன்னே தெரியாதாடா?" அப்படி சொல்லி கலாய்க்கும். அப்புறம் ஹீரோயின் அம்மா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பாப்பாரு. "அம்மா நீங்க குடுத்த சிப்பிலாம் நல்லா இருந்துச்சும்மா. நான் எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன்மா" அம்மா. அதுக்கு அவங்க, "டேய் எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டியாடா? உங்க அப்பாலாம் கொஞ்சம் கூட குடுக்கலையா?" அப்படின்னு கேட்பாங்க. எதுக்குன்னா, அவங்க அப்பாவுக்கு தான் அந்த சிப்பி ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களுக்காக தான் இவங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஹீரோ, "அம்மா நான் தான் சாப்பிட்டேன் போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். எங்க ஹீரோயின் அம்மா அந்த தண்ணிக்குள்ள போறதுக்கு ஒரு குடுவை மாரி மேல வச்சுட்டு தான் போவாங்க. அந்த குடுவை ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆனா ஹீரோ எப்பயுமே அதுக்கு மேல இந்த பூ பூவா இருக்க மாரி டிசைன் டிசைனா போட்டு துணிய மேல மூடுவாரு. அவங்க அம்மா மட்டும் தனித்துவமா தெரியணுங்கிறதுக்காக. அதே மாரி புது துணி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அத போட்டு விடணுங்கிறதுக்காக. எப்பவுமே ஹீரோ தான் கூட இருப்பான். ஹீரோயின் அம்மா கூட. இப்ப பார்த்தா இந்த காமெடி பீஸ் செகண்ட் ஹீரோ வந்துட்டான். அவனும் உரிமை கொண்டாடுறான் இப்ப. ஏன்னா அவனும் கேம் விளையாடணும்ல. அங்க இருக்கவங்கலாம், "யார்றா இவன் காமெடி பீஸ் புதுசா ஆட்டத்துக்கு சேர்ந்திருக்கான்னு" பார்ப்பாங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கும். அதனால அவங்க கிளம்பலான்னு கிளம்புவாங்க. ஹீரோ பயங்கரமா, "அம்மா நல்லா பண்ணுங்க. சூப்பரா பண்ணிட்டு வாங்க. உங்களால மூச்சு அடக்க முடியலனா மேல வந்துருங்க. சரியா?" சொல்லிட்டு எப்பவுமே சொல்ற மாரி சொல்லி அனுப்புறான். இதெல்லாம் அந்த சிசிடிவி கேமரா வழியால அந்த ஆஃபீஸ் ஹெட் பார்க்குறான். அவன் ஹீரோ கால் பண்ணி, "போதும் அங்க கையாட்டுனதெல்லாம் இங்க வந்து வேலை செய்ய வான்னு" சொல்லி கூப்பிடுவான். ஹீரோவோட அப்பா அந்த ஆஃபீஸ் ஹெட்டுக்கும் கால் பண்ணி, இந்த மாரி எப்படியாவது ஹீரோவ நீ சிட்டிக்கு தொரத்தி விட்டுரு, இல்ல வெளியூருக்கு தொரத்தி விட்டுரு. அவன் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஹெட்டும் எப்படியாவது ஹீரோவ சிட்டிக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்க ஒரு பையன் வந்து சொல்லுவான், "அவனுக்கு தான் இந்த ஊர் ரொம்ப புடிச்சிருக்குல்ல. அவனுக்கு இங்க தானே இருக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க ஏன் அவன ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு?" கேட்பான். அதுக்கு இந்த ஹெட் சொல்லுவாரு, "யார் சொன்னா? அவனோட ஆம்பிஷனே சுவிட்சர்லாந்துக்கு போகணுங்கிறது தான். அதாவது உலகத்துல டாப் வானிலை ஆய்வாளர் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஆள தான் செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம கொரியா சார்புல அவன் போணும்னு ஆசைப்பட்டான். அவன் அவ்ளோ பெரிய ஆம்பிஷன் வச்சிருந்தான். திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு இந்த ஹெட் சொல்லுவான். இங்க ஹீரோயின் ரூம்ல பார்த்தா, இந்த வானிலை ஆய்வு மையம் ஒரு ஃபோட்டோகிராஃபி போட்டி வச்சிருக்கும். அதுல கலந்துக்கிறதுக்கான ஃபார்ம் அத ஹீரோ தான் வச்சிருப்பாரு. அத பார்த்துட்டு இருக்கவங்க கரெக்ட்டா இந்த செகண்ட் ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வருவான். இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. எங்க ஹீரோயின் அம்மா அந்த சிப்பி எடுக்கிறதுக்கு கடலுக்கு அடியில போவாங்க. ஆனா சிப்பிய உடைச்சு எடுக்கும்போது தெரியாம அந்த கத்தி இவங்க கையில பட்டு இவங்க கையில வந்து காயமாயிடும். இவங்க மேல வருவாங்க கடலுக்கு மேல. பார்த்தா ஒரு பெரிய அலை வந்து மறுபடியும் இவங்கள உள்ள தள்ளி கீழ விழுந்துருவாங்க. ரொம்ப அடிபட்டுரும் இவங்களுக்கு. இதெல்லாம் ஹீரோவும் அதே சமயத்துல ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருப்பாரு இது எல்லாத்தையுமே. என்ன நம்ம அம்மா மட்டும் மேல வரல, எல்லாரும் மேல வந்துட்டாங்கன்னு இவர் பதட்டமா இருப்பாருங்க. கரெக்ட்டா அதே சமயத்துல கூட இருந்த யாரோ ஹீரோயின் அம்மாவ புடிச்சு மேல தூக்கிடுவாங்க. அப்பதான் ஹீரோக்கும் மனசு சாந்தமாகும். அப்புறம் இவங்க எல்லாரும் கரைக்கு வந்து ஹீரோயின் அம்மாக்கு பேண்டேஜ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும், அந்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாருமே புடிச்சு ஹீரோயின கேட்பாங்க, "உங்க அம்மாவ நீங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க தெரியுமா? உங்க அம்மா எதையோ யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கு போனாங்க. அதனால தான் இவங்களுக்கு அடிபட்டுருச்சு. நீ தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தர" அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயின் அம்மாவும், ஹீரோயினும் வீட்டுக்கு போவாங்க. இப்ப சொல்லுவா, "நான் பணம் தானேம்மா நான் தரேன்ம்மா. நீ எதுக்கும்மா இப்படி போய் கஷ்டப்படுற?" அப்படி கேட்கும்போது, அவங்க அம்மா சொல்லுவாங்க, "நான் கடைசியில உயிர் வாழ்ற வரைக்கும் நானே சம்பாரிச்சுப்பேன். எனக்கு அது தெரியும். அது மட்டும் இல்லாம நான் உன் காச வாங்கிக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் நான் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன படிப்ப நீ படிச்சு பெரிய ஆள் ஆயிருக்க. அந்த சம்பாத்தியத்துல வந்த காசு எனக்கு வேணாம்." அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அத கேட்ட ஹீரோயின், "எப்பா நீயும் உன்னோட கருத்துக்கள முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் உள்ள போயிடுவாங்க. பார்த்தா ஹீரோயின் நம்ம பின்னாடி வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அவ்ளோ பொறுக்குன சிப்பி எல்லாம் எடுத்து ஹீரோ வீட்டு வாசல்ல வச்சுட்டு இவங்க வருவாங்க. அவங்க அப்பாக்காக. ஆனா அவங்க அப்பா என்னம்மா பண்ணுவாரு, அந்த கூடைய அப்படியே எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோயின் அக்கா, ஹீரோயின் தங்கச்சி, அந்த குட்டி பொண்ணு இவங்கலாம் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க அந்த டால்பின் பாப்பான்ல ஒரு பையன். அவனும் அங்க நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த குட்டி பொண்ணு அவன்கிட்ட போயிட்டு, "டால்பின் இருக்கா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும். கரெக்ட்டா அந்த ஏரியாக்கு ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்டும் கார்ல போய்க்கிட்டு இருப்பான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவன், "வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்துன்னு" செக்ரட்டரி கிட்ட சொல்லுவான். இந்த குட்டி பொண்ணு அந்த டால்பின் பையன் கிட்ட பேசிட்டு இருப்பான்ல, அப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மா கிட்ட வருவாங்க. இந்த குட்டி பொண்ணு என்னம்மா பண்ணும், அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ கட்டிப்பிடிக்காது. ஹீரோயினோட அக்காவ போய் கட்டிப்பிடிக்க வேகமா போவும், அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு. இத பார்த்த அந்த ஹீரோவோட அக்கா ஹஸ்பண்ட் கதறிடுவான். "என்னடா இது இவ்ளோ பெரிய பாப்பா பொறந்திருக்கா? நம்ம பொண்டாட்டிக்கு நம்மளுக்கே தெரியலையேடா" அப்படின்னு இவன் கன்ஃப்யூஸ் ஆயிடுவான்.
ஹீரோயின் அக்கா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. என்ன இவ நம்மள அம்மா சொல்றா அப்படின்னு. இங்க பார்த்தா ஹீரோயின் கேட்பாங்க ஹீரோ கிட்ட. எங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கும் எதுவும் தெரியாது சொல்லிடுவாங்க. ஹீரோயின் பக்காவா கண்டிப்பா உனக்கு தெரியாதாங்கும்போது, ஆமா எனக்கு தெரியாதான்னு ஹீரோ சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க பார்த்தா ஹீரோயின் அக்காவும், அந்த அக்கா எக்ஸ் ஹஸ்பண்டும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவன் இவங்க பின்னாடியே வந்துட்டு இருப்பான். ஹீரோயின் அக்கா, "எப்பா என் வீடே வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ என்ன ஃபாலோ பண்ண போறன்னு?" கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், "அது அந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு இருக்கும்ல இப்ப. நம்ம பிரிஞ்சும் 4 வருஷம் ஆச்சு. ஒருவேளை அது நம்ம பாப்பாவா?" அப்படின்னு இவன் கேட்பான். அதுக்கு அவங்கள, "எது அவள பார்த்தா உனக்கு 4 வயசு மாரி தெரியுதா? அவளுக்கு 9 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாம அவ என் தங்கச்சி பொண்ணு. போதுமா? கிளம்புறியா?" அப்படிங்கும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோயினோட அப்பா வந்துருவாரு. அவங்கள, "தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடிட்டு இல்லன்னா உன்ன அடிச்சே கொன்றுவாரு" அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இவங்களும் அவங்க அப்பாவ கூட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் ஹீரோயின், ஹீரோ, செகண்ட் ஹீரோ, அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்டு, அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு இவங்க 5 பேரும் சேர்ந்து கேங்கா உட்காந்துருப்பாங்க. அப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்க, "எப்பா நம்ம இந்த மாரி ஒண்ணு சேர்ந்து எத்தன வருஷம் ஆச்சு" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அது அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்டு வீடு ஓகேவா? அங்க பார்த்தா நெறைய ஃபோட்டோவா தொங்கிட்டு இருக்கும். அது எல்லாமே ஹீரோயின் சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ. அதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல கொஞ்சம் நல்லா எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அதையும் இவன் காப்பி பண்ணி போட்டு வச்சிருப்பான் வீடு ஃபுல்லா. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின், "ஏய் என்னடா நீ?" அப்படி சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்ப ஹீரோவும் பின்னாடியே வருவாங்க. ஹீரோயின் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு, "என்னடா இவன் என்னோட பயங்கரமான ஃபேனா இருப்பான் போல இருக்கேடா" அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா ஃபோட்டோவ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஹேப்பியா இருக்கும் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது. மறுநாள் பார்த்தா ஹீரோ வீட்ல எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டு கிளம்புவாரு. இவங்க அப்பா தூக்கி போட்டார்ல அந்த சிப்பி கூட, அத இவரு எடுத்து வந்து வச்சுப்பாரு. அந்த சிப்பிலாம் வச்சுப்பாரு. ஹீரோ இப்ப ஹீரோயின கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் இருக்கும் தெரியுமா? அதாவது என்னன்னா, அந்த வானிலை ஃபோட்டோ எடுக்கிறது தான் இந்த காம்படிஷனோட வேல. அதுக்கு ஹீரோயின ரிஜிஸ்டர் பண்ண வச்சுட்டு, ஹீரோ அனுப்பிச்சு விடுவாரு ஹீரோயின. ஹீரோயின் வெளிய வந்து பார்த்தா, அந்த வானிலை ஆய்வாளர்கள் எல்லாரோட ஃபோட்டோவும் ஒட்டி, அவங்க ஏன் வானிலை ஆய்வாளரா ஆனாங்கங்கிறதுக்கான ரீசனும் ஒட்டியிருப்பாங்க. அதாவது அவங்க சொன்னது படி. அப்ப ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நான் நேசிக்கிறவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் வானிலை ஆய்வாளரா ஆயிருக்கேன்" அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயின் நிக்கும்போது, அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் பார்ப்பான். இவங்க இந்த காம்படிஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க ஃபார்ம் கையில வச்சிருப்பாங்க. "சூப்பர் நீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டியா? நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. உனக்கு இது பெரிய வெற்றி அமையும்" அப்படின்னு இவன் சொல்லுவான். இப்ப ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வரும். எல்லா டேட்டாவும் பார்த்தா, ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாரி இவரு உணர்வாரு. இங்க இதே சமயத்துல ஹீரோயின் அம்மா கேங் இருக்காங்க தெரியுமா? அவங்க கடலுக்கு போக ரெடியா இருப்பாங்க. ஹீரோயின் அம்மா கடல பார்த்தா அவங்களுக்கு ஏதோ சம்திங் சரி இருக்காது. ரொம்ப கடல் அமைதியா தான் இருக்கும். இவங்கலாம் சொல்லுவாங்க, "காத்து கூட இல்ல. இன்னைக்கு போய் பண்ணிடலாம்பாங்க." ஆனா ஹீரோயின் அம்மா, "வேணாம், வேணாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்பாங்க." ஆனா இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. "ரொம்ப அமைதியா தான் இருக்கு. வானிலை நிலையத்திலருந்து எந்த ஒரு தகவலும் வரல. நம்ம போலாமே." அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அத கேட்டு இவங்கலாம் கடலுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப ஹீரோ கண்டுபிடிப்பாரு. ஒரு பெரிய புயல் வர மாரி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாரு. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஹீரோயின் அம்மா அவங்க கேங்லாம் தண்ணிக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கும் அது மேல வானத்த பார்த்தோனே கண்டுபிடிச்சுருவாங்க. எல்லாரும் கடலுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. எல்லாரும் கடல் மட்டத்துக்கு வந்து கிளம்பிடுவாங்க. ஆனா ஹீரோயின் அம்மா மட்டும் காணாம போயிடுவாங்க. இங்க ஹீரோவும் அந்த டிவில பார்ப்பாரு. எல்லாருமே வெளிய நிப்பாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ பேரிடர் மீட்பு பணிக்கு கால் பண்ணுவாரு. இது மாரி ஒரு கடல்ல போய் வேலை பார்க்குறவங்க தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. அவங்கள நீங்க காப்பாத்தி ஆகணும். அவங்க பூ பேட்டர்ன் போட்ட புடவைய வந்து குடில வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க ஹார்ட் கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கும் அப்டி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பாங்க. "ஏய் நீ எங்க அம்மாவ தானே இப்ப சொல்ற" அப்படிங்கிற மாரி ஹீரோ பேசிக்கிட்டே இருப்பாரு. இது மாரி 600 மீட்டருக்குள்ள தேடி பாருங்க. அவங்க காத்து திசையில இங்க தான் போயிருக்கணும் அப்படின்னு இவங்க அந்த பேரிடர் மீட்பு குழுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ சொல்லுவாரு, "நீங்க அவங்கள காப்பாத்திட்டதுக்கு அப்புறமா உங்க ஹார்ட்ட செக் பண்ணுங்க. அது சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் குடுக்க ஆரம்பிங்கன்னு" இவரு சொல்லுவாரு. இங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிய ஆரம்பிச்சுரும். ஹீரோயின் அம்மா தண்ணிக்குள்ள காணாம போனது தெரிய ஆரம்பிச்சுரும். இவங்க அக்கா, தங்கச்சி, இவங்க அப்பா எல்லாருமே கடலுக்கு ஓடி வந்துருவாங்க. அழுதுட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்ப ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இதே மாரி சிச்சுவேஷன் தான் 2002ல நடந்திருக்கும். ஹீரோ அப்படியே மழையிலயும் ஓடி போவாரு. ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும் ஓடி வந்திருப்பாரு. பார்த்தா, ஹீரோவோட அம்மா இறந்த நிலைமையில பொணமா கடற்கரையில இருப்பாங்க. ஹீரோயின் அம்மா அப்படி அழுவாங்க. எல்லாருமே அப்படி அழுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே ஃபோன்ல வரணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பை.